ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. யோக கலைகளில் ஒன்றான ராஜயோகா குறித்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்றுனர் BK ஜான்சிராணி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை கேட்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராஜயோகா உதவுமா? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸசைசஸ் இருக்கா? டிஜிட்டல் வெல்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மொபைல்லேருந்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 1 ஹவர் மொபைலை தொடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே ஒரு விரதம் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் கண்ணை முடித்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் மொபைலை தொடக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர். நம்ம இந்த ரூமில் தூங்குறோன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் மொபைலை வச்சிடணும் படுக்கிறதுக்கு முன்னாடி. இது நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்காகவா, இல்லைன்னா மொபைலில் ரேடியேஷன் இருக்கும் அந்த மாதிரி? ரெண்டுமே. தூக்க கலக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மொபைல் கையில் வந்துடுது. ஏன்னா அது சன்ஸ்காரமாக மாற்றிருக்கும். சரிங்களா, ஹேபிட் ஆயிடுச்சு. ஆனால் சில சமயம் நம்ம அந்த மாதிரி அடிக்டடாக இருக்கும்போது நம்ம கிட்ட அதை விலக்கி வைக்கிறதே இன்னும் டிப்ரெஷனாக, இன்னும் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்களே மேம் நிறைய பேர். அதுக்கு என்ன பண்ணுறது? இது ஃபுல் டே விலக்கி வச்சா ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, டிப்ரெஷன் வந்துடுறாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி தூரமாக வச்சுட்டு படுத்தோம்னா அதில் டிப்ரெஷன் வராது. அது கொஞ்சம் வில் பவர் வேணும். அந்த வில் பவருக்கு தான் மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. மெடிடேஷன் எதுக்காகனா வில் பவரை கொடுக்கும், மனசை க்ளீன் பண்ணி கொடுக்கும், மைண்டு அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் தான் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுனால. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளுடைய செயல் புரியணும். இப்போ டிஜிட்டல் வெல்னஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க, வேலை ஏதாவது டென்ஷனு, பல பிரச்சனைகள் இருக்குது. நைட்டு படுக்கும்போது ரிலாக்ஸேஷன் ஏன் தூரமாக வைக்க சொல்கிறோன்னா, நம்ம படுத்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. உள்ளே போக போக அது நெட்டு இல்லை, இது நெட்டில் வலை தானே, அந்த வலையில் போய் மாட்டிடுறாங்க. அப்புறம் டைம் போகிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் அந்த மொபைல்லேருந்து வர ரேடியேஷன் இருக்குல்ல, அது இரவை பகலாக காட்டுது. பிரெயின் இப்போ பகல் நடக்குது அப்படின்ட்டு அது ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக அவங்க மொபைலில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் பகல்னு சொல்லுது பிரெயினுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெஷ் மைண்ட் ஆகிடும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க மொபைல் பார்த்து முடிகிறதுக்கு அந்த எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்போ தான் முடியுது. அப்போ ஒரு மணி 3 4 ஆகிடுது. அப்போ 3 o'clock மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 3 மணி 4 மணிக்கு மேலே தூங்குனா திரும்பவும் அடுத்த நாள் ப்ரோக்ராம் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ அவங்களுக்கு டயர்ட்னஸ் வருமா வராதா? இப்போ பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணுமா வேணாமா? ஒரு 6 hours ரெஸ்ட் கொடுக்கணும்ல பிரெயினுக்கு. அது எந்த 6 hours நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, இது 5 எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வெளியில் இருக்கிற உலகமும் 5 எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது தூங்கும்போது தான் நாம் தூங்கணும். பூமி சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிக்குது. பறவைகள்லாம் ரிட்டர்ன் கூட்டுக்கு வருது. மனுஷங்க அப்போ தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் தோசாலாம் போகிறாங்க. அப்போ அந்த நைட்டில் சாப்பிட்றதோ கண்ணு முழிக்கிறதுனாலையோ ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். இன்னொன்று ரெஸ்ட்டு நம்ம லிவருக்கு கூட 11 to 1 ரெஸ்ட்டு கொடுக்கணுமா. 11 to 1 நம்ம உள்ள உறுப்புகளுக்கு ரெஸ்ட்டு வேணும். அதனால் நைட்டு 10 மணிக்கு மேக்ஸிமம் 11 அதுக்குள்ளே படுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 hours டியூரேஷன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். அது பிரெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு வேணும். ஒரு 6 hours மினிமம் ஒரு 5 hours ஆவது டீப் ஸ்லீப்பில் போகணும். நம்ம அதுக்கு மொபைல் தூரமாக இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் போகிறது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அது வேஸ்ட்டு தான். காலையில் ராஜயோகா பண்ணுறது அதிகம் பலனளிக்கும்னு சொன்னீங்க. இது இந்த நேரத்தில் மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை மெடிடேஷன் பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரங்கள்லையும் பண்ணலாமா? பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 o'clock 5 o'clock, அதாவது 3:30 to 4:45 அந்த டைமில் ஒரு 5 minutes பண்ணால் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிரம்ம தத்துவம் அப்படின்னு பரந்தாமம், அதுதான் நம்மளுடைய வீடு. அங்கேருந்து தான் ட்ராமா ஸ்டேஜில் நடிக்க வந்திருக்கோம். அந்த மேலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு.
அதே பீஸ்ஃபுல்னஸ் அந்த விடியற் காலையில் இருக்கும் இங்கே. எவ்வளவோ சாதனையாளர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிருந்தவங்க. அதில் சில அஃபர்மேஷன் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். விடியற் காலையில் நான் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் நான் இதை செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ ஆக்டிவேட் ஆகிற டைம் அது. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மையிலே நடந்த விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 2 காலம் வந்து கட் ஆகிடுச்சு. அது இப்போ வீல் சேரில் தான் இருக்காங்க. அவங்களால ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆனால் நடக்க முடியல. இப்போ அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் லைஃப் லாங் இவரால் நடக்க முடியாது. அது உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளோட மைண்டு மூலமாகவே நம்ம ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், அது ஓடுற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விஷன் கொடுத்தா தான் புரியும். அதுக்கு லாஜிக் வந்து கம்மி, விஷன் மாதிரி அதுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவர் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதுதான் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1/2 hour லாஸ்ட்டு 1/2 hourல வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த டைமில் நாம் என்ன கொடுக்குறோமோ, என்ன ஃபீட் பண்ணுறோமோ, அது வந்து அதை ஏற்றுக்கும். நம்மளோட மேக்ஸிமம் 80% எனர்ஜி சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. அது ஆக்டிவேட் பண்ணணுன்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம். அதனால தான் அந்த டைமில் மொபைலோ அல்லது டிவியோ, ஏன்னா டிவி மொபைலெல்லாம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், அது நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன வருது, நிறைய நெகட்டிவ். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அது கேட்ச் பண்ணிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயம். அந்த காலத்துலலாம் கடவுளை நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு படுப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரேயர்ஸு, மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும். அப்போ அவங்க லைஃபே நல்லா இருந்தது. நம்ம லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 1/2 hour ஃபஸ்ட்டு 1/2 hourல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. அப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறோம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன். இவர் அப்படி தான் நினச்சிருக்காரு, 3 months நினச்சிருக்காரு, அவரே நினச்சாரு, நான் 3 மாதமாக நினைக்கிறோம், ஆனால் ஹெல்த்து ஆகவே இல்லையே. அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு விஷனை, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஏதோ வெளியில் போயிருக்காங்க. ரிங் டோன் வருது, ஃபோன் வந்து தூரமாக இருக்குது. இவர் வந்து வீல் சேரில் இருக்காரு, அது ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இவர் வந்து ஏதாவது முக்கியமான விஷயமா, எல்லாரும் வெளியில் போயிருக்காங்களே, யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு டக்குன்னு எழுந்து போய் அந்த ஃபோனை எடுத்துட்டாரு. வீல் சேரில் இருந்தவர் 3 months இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஆனால் நடக்க முடியல. அதாவது மனசுலேயே ப்ராக்டிஸு, நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை, மனசுலேயே நான் நல்லா நடக்கிறேன், வேகமாக போகிற மாதிரி கற்பனை தான் அது. ஆக்சுவலாக விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அவர் நிஜமாலுமே போய் அந்த ஃபோனை எடுத்துட்டாரு. எப்படி ஒர்க் ஆச்சு 2 காலம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதனால? நம்மளோட இன்னொரு கான்ஷியஸில் இருக்கிற பவர் வந்து எல்லாத்தோட பெரிய பவர், சோல் பவர். நிச்சயமா இது வந்து ஹியூமன் மைண்டுக்கு இருக்கிற பவர் வந்து உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஒருத்தவங்க நினச்சா என்ன வேணால் சாதிக்கலாம், ஆனால் நினைக்கிறதுக்கு தான் இந்த டைம் அலாட்மெண்ட்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பற்றி பாசிட்டிவான விஷயம். இப்போ கேன்சர் மாதிரி பெரிய விஷயத்துலேருந்து சீக்ரெட்னு ஒன்று ஃபாரினர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து அவங்க சீக்ரெட்னு ஒரு ஃபில்ம் கூட எடுத்திருக்காங்க, புக் எழுதியிருக்காங்க. இது அப்ளை பண்ணியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டு கூட 6 months அப்படியே 4th ஸ்டேஜ்லேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டாங்க. நம்ம கொடுக்குற நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அஃபர்மேஷன். அது கொடுக்குற டைம் வந்து இந்த டைம். ஏன்னா அந்த டைமில் வந்து பிரெயினில் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் பிரெயின். இது வந்து பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டா அது டெல்டா வேவ்ஸு, அதில் ரொம்ப டீப் ஸ்லீப்பு. கனவுலாம் வந்துச்சுன்னா அது தீட்டான்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வேவ்ஸ் எப்போ வரும்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அரைகுறையாக அப்படி தூக்க கலக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் டைம் அது. அதனால தான் அந்த டைமில் நம்ம மொபைலோ நெகட்டிவான விஷயம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட் பண்ணுறோமோ நம்ம லைஃப்பில் அது நடக்கும். யூஸ்வலாக வந்து மெடிடேஷன் எல்லாம் வந்து நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது மற்ற நேரங்களெல்லாம் வந்துட்டு ராஜயோகா பண்ணக்கூடாதா, இல்லைனா வந்து அதுக்கும் இந்த மெடிடேஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? என்ன மாதிரிலாம் இது ரெண்டுமே வந்து வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக வந்து இது வந்து முக்கியமான விஷயத்துக்காக நம்ம சொன்னது. வில் பவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக.
மற்றபடி நம்ம ஜென்ரல் ரிலாக்ஸேஷன் எப்போ வந்து மனசில் வந்து கவலை இருக்கோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் பண்ணால் கூட போதும். 1 மினிட் மெடிடேஷன் இருக்குது. 1 ஹவருக்கு ஒன்ஸு ஒரு நிமிஷம். இப்போ நம்மளுடைய மைண்டில் வந்து தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீலர் போகுது, 3 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, பஸ் வந்து 6 வீலர், 4 விதமான வீலர்ஸ் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முதல்ல ஸ்டாப், அந்த டைம் வரும்போது ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்னல் வரும்போது அது போகுது, அது ஒரு நிமிஷம்தான் டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய மனசுக்கு கூட ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸு 1 மினிட் போதும். மனம்ன்றது ஒரு ரோடு வச்சுக்கோங்க. நெசசரி தாட்ஸ் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ், 4 விதமான எண்ணங்கள் வருது. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு ஒன்ஸு நிறுத்துறீங்க, தாட்ஸை நிறுத்தி அப்சர்வ் பண்ணுறீங்க எந்த மாதிரி எண்ணங்கள் வருது. இல்லை எது அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நெசசரி தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், நெகட்டிவ் தாட்ஸு வேஸ்ட் தாட்ஸ்னால் ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு தாட்டு க்ரியேட் பண்ணலாம். ஐ எம் பீஸ்ஃபுல் சோல், நான் பீஸ்ஃபுல் பீயிங், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன். ஒரு நிமிஷம் நினைக்கலாம்ல. காடோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கூட வேணாம், ஒரு நிமிஷம் அவர்கிட்டருந்தும் வாங்கலாம். இல்லை நம்மளே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? அதை நம்ம எமர்ஜி பண்ணலாம். எப்படின்னா தாட்டு மூலமாக. இப்போ ஒரே ஒரு தாட்டு, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம அந்த பீஸ் எமர்ஜி பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மனநிலையை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக வந்து நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, மணிக்கணக்காக யோகா பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு நிமிஷம் யோகா பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து ஒரு நம்ம டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறோம், அவங்களாம் கூட சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சைலன்ஸில் இருந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது போகும்போது ஞாபகம் இருந்தாலும் சரி, கடவுளையோ அல்லது தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும். மெடிடேஷன் மெயின் வந்து தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறது. நான் அன்பாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக, ஏதோ ஒரு குணம் எடுத்துக்கணும். நான் வந்து அதுவாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மெடிடேஷன். அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் ஒர்க்கை ஆரம்பிச்சிடுங்க. அப்போ ஃபுல் டே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நடுவில் ஏதாவது டைம் கிடைக்கும் போது, இப்போ தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு அமைதி தேவைப்படுச்சுன்னா ஒரு செகண்ட் அமைதியாகிடுங்க. அது வந்து உங்களால் 1 மினிட் இருக்க முடியலனாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கலாம்ல. 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கும்போது நம்ம சோல் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சைலன்ஸ் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட பண்ணலாம், 1 மினிட் பண்ணலாம், 5 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. 2014ஆம் ஆண்டிலிருந்து பிரதமர் தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் உலகம் முழுவதும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 33 வருடங்களாக நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2014க்கு முன்னாடி மக்களிடையே யோகா குறித்து இருந்த விழிப்புணர்வுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2014க்கு முன்னாடி வந்து வெளியில் பப்ளிக்காக யோகா பற்றி சொல்லி கொடுங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க. நாங்களாக போய் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோவா கிடைக்காது. இப்போல்லாம் வந்து அவங்களா தான் கூப்பிட்டாங்க, தூர்தர்ஷனில் இருந்து அது மாதிரி மற்ற இடத்துல இருந்து அவங்களா கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்கூல்ஸில் இருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யோகா பண்ணுறது நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லது, மன நலத்திற்கு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணுறாங்க, கூடவே நம்ம மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். அது ரெண்டுமே செய்கிறதுனால உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, அதே சமயத்தில் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வு உலகம் ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நல்ல வித்தியாசம் தெரியுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் போலீஸ், அவங்களுக்கு கூட வந்து கூப்பிடுறாங்க யோகா டேயில், எங்கள் யோகாசனம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கூப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த யோகா பண்ணுறதுனால இந்த உடலும் நலமாக இருக்குது, மனசும் நலமாக இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் தான் இனிஷியேட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால உலகம் முழுவதும் இது பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மேம். யோகா என்பது வெறும் உடல் ரீதியிலானது மட்டுமல்ல, மனதை ஆள்வதே உண்மையான யோகா என்பதை உணர்த்தி ராஜயோகா குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.